வெல்கம் டு டேப் சென்ட்ரல் யூடியூப் சேனல். ஸோ நம்ம டேப் சென்ட்ரல் யூடியூப் சேனலில் ரெகுலராக எஸ்எஸ்சி ஜிடிக்கான கிளாஸஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம இங்கிலீஷில் பார்க்க போகிற முக்கியமான டாபிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்பெல்ட் வேர்ட்ஸ். ஸோ இந்த எஸ்எஸ்சி ஜிடி 2024 நீங்கள் இந்த மிஸ்பெல்ட் வேர்ட்ஸில் 2 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு நார்மலாக 4 வார்த்தைகள் கொடுத்து அதில் தவறான வார்த்தையோ இல்லை 3 வார்த்தை தவறாக கொடுத்துட்டு ஒரு வார்த்தை சரியான வார்த்தையாக எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லைனா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மாதிரி கேள்வியும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 1லேருந்து 2 கொஸ்டின்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இன்றைக்கி. ஸோ ப்ரீவியஸ் எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு 20 கேள்வி இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ மிஸ்பெல்ட் வேர்ட்ஸ். த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். செலக்ட் த இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்டுன்னு கொடுத்துருக்காங்க. பவர்ஃபுல், வில்ஃபுல், கிரேட்ஃபுல், டவுட்ஃபுல். ரைட். பவர்ஃபுல்னா சக்தி வாய்ந்த, வில்ஃபுல் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா வேண்டுமென்றே பண்ணுவான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதான் வேண்டுமென்றே. கிரேட்ஃபுல்னா நன்றியுடன் இருக்கிறது. ஒருத்தர் நம்மளுக்கு நல்லது பண்ணியிருப்பார், அவருக்கு வந்து நம்ம தேங்க்ஃபுல்லாக இருக்கிறது. நெக்ஸ்ட் டவுட்ஃபுல்னா குழப்பமான நிலைமையில் இருக்கிறது, அதுதான் வந்து டவுட்ஃபுல்னு சொல்லுவாங்க. இதில் எந்த இடத்துல மிஸ்டேக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வில்ஃபுல். இந்த வில்ஃபுல்லில் வந்து பார்த்திங்கன்னா WL வரக்கூடாது, ஒரு L தான் வரணும். ஸோ WILFUL அப்படின்னா என்ன? வேண்டுமென்றே அப்படின்னு அர்த்தம். ரைட். வேணும்னே அவர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். ரைட். நெக்ஸ்ட் ஒன். ஸோ செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு வேர்டு அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. அதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. உங்களை வந்து கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷனில் எது கரெக்டான ஸ்பெல்லிங் அப்படின்றத ஃபிட் பண்ண சொல்லியிருக்காங்க. டூ மச். ஸோ ஸ்டேட்மெண்ட்ஸ் நான் ஒரு தாட்டி நான் உங்களுக்கு படித்து காமிச்சிடுறேன். The sentence given below has one misspelled word. Spot the incorrectly spelled word and select this correct spelling. Select its correct spelling அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு வேர்டை அண்டர்லைன் பண்ணிவிட்டு அது தவறாக இருக்க பட்சத்தில் கீழே இருந்து உங்களால் கரெக்டான ஆப்ஷனை வந்து பிக் பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள், பியூரோக்ரசி. ஸோ இது இம்பார்ட்டன்ட் வேர்டு. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷனில் நிறையா தாட்டி வந்து இந்த பியூரோக்ரசி வந்து கேட்டிருக்காங்க. பியூரோக்ரசினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க, மக்கள் தேர்ந்தெடுத்தவங்கள தானே மக்களை வந்து ஆட்சி செய்கிறாங்க. ஆனால் கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்க மக்களை ஆட்சி செஞ்சாங்கன்னா அதுக்கு பேர் தான் பியூரோக்ரசி. பியூரோக்ரசினா என்ன? ஒரு அஃபிஷியல் வந்து ஒரு கவர்மெண்ட்டை வந்து நடத்தினார்னா அதை தான் என்னென்னு சொல்லுவாங்க, பியூரோக்ரஸின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ஸோ இன்னும் கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப்ஸ் ஆஃப் கவர்மெண்ட், என்னென்ன கவர்மெண்ட் இருக்குன்றத நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை பார்ப்போம். ஸோ பியூரோக்ரஸிக்கு என்ன ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா BUREAU. இங்கே யுவை விட்டுட்டாங்க, அதுதான் மிஸ்டேக்கு. ஸோ பியூரோக்ரஸி எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் 1லே கரெக்டாக இருக்குது பாருங்கள், அதுதான் நீங்கள் பிக் பண்ணணும். அப்போ சப்ரஸ்னால் என்ன அர்த்தம்? இதுவும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சப்ரஸ்னால் என்ன அர்த்தம்னா அடக்குமுறை. சப்ரஸ்னால் அடக்குமுறை. ரைட், நோட் பண்ணிங்க, இம்பார்ட்டன்ட். அடக்கி ஆளுதல், இந்த வார்த்தையை நோட் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் ஒன். மறுபடியும் 4 வேர்டு, அதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எதுன்னு கேட்டிருக்காங்க. டனல், விசில், ரசில், ஸ்ரீயல். ஸோ இது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லுவோமே, நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுக்கிற சில தானிய வகைகள் தான் வந்து சிரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரசில் அதே மாதிரி விசில், இது ரெண்டுமே வந்து சவுண்டு ரிலேட்டடானது. இந்த இலைகள், காஞ்ச இலைகள் வந்து பார்த்திங்கன்னா தரையில் உரசிட்டு போகும்போது ஒரு சத்தம் கேட்கும்ல, அதுதான் ரசில்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக ரசில்னா சவுண்டு, இல்லைனா முன்னேறி போகுதல், ரெண்டுமே அதுக்கான மீனிங் தான். அதேமாரி விசிலுக்கு ஸ்பெல்லிங் நம்ம விசில் அடிப்போம்ல, அந்த விசில் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இந்த இடத்துல ஹச்சை விட்டுட்டாங்க, WHISTLE. ரைட், அதனால தான் அந்த இடத்துல மிஸ்டேக் இருக்குது. டனல்னால் தெரியும். டனல்னால் வந்து பார்த்திங்கன்னா கீழே, அதாவது சப்வேன்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த வழித்தடம் தான் என்னன்னு சொல்லுவோம், நம்ம டனல்னு சொல்லுவோம். ரைட். நெக்ஸ்ட் ஒன். Select the correctly spelled word. Philanthropist, bureaucracy, pediatrician, assassination. இந்த 4 வார்த்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் வேர்டு சப்ஸ்டிடியூஷனில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க, கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்டு. அப்போ 3 ஸ்பெல்லிங் வந்து தப்பாக இருக்குது, 1 கரெக்டாக இருக்குது. அப்போ எது கரெக்டாக இருக்குன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தது பியூரோக்ரசி கரெக்டாக இருக்குது. ரைட்டா? இப்போ இதில் எது தப்பாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிலாந்த்ரோபிஸ்ட். ரைட்? பிலாந்த்ரோபிஸ்ட்டுக்கு PHI LANTHROPIST PHI LANTHROPIST. அப்போ பிலாந்த்ரோபிஸ்ட்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா மக்களை விரும்பக்கூடியவர்கள், மக்களுக்கு துன்பம்னா அவங்களுக்கு உதவி செய்பவர்களை தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க, பிலாந்த்ரோபிஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ இதுவே இன்னொரு ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களை வெறுக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ரைட்டா? ஸோ மக்களை வெறுக்கக்கூடியவருக்கு என்ன பேர் அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. பியூரோக்ரசி, பியூரோக்ரசினா நம்ம ஆல்ரெடி பார்த்தியாச்சு. நெக்ஸ்ட் பீடியாட்ரிஷியன், பீடியாட்ரிஷியன் PEDIA. ஸோ இந்த இடத்துல EA கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த இடத்துல IA வரணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல EA வரக்கூடாது, 2 மிஸ்டேக் இருக்குது. PEDIATRICIAN. அது யார்? பீடியாட்ரிஷியன்னா என்ன அர்த்தம்னா குழந்தைகள் நல மருத்துவர். அதான் நம்ம என்ன சொல்லுவோம், பீடியாட்ரிஷியன் சொல்லுவோம். ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷனில் கேட்கலாம். நெக்ஸ்ட் அசாசினேஷன். அசாசினேஷன் இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல 2 S வரணும், இந்த இடத்துல 2 S வரணும், இந்த இடத்துல SA வரக்கூடாது. அசாசினேஷன். ரைட்? ஸோ அசாசினேஷன்னா ASSASSINATION. முக்கிய புள்ளிகளை வந்து கொல்றாங்க தெரியுமா, அது பேர் தான் அசாசினேஷன். முக்கிய பதவியில் இருக்கிறவங்கள கொல்லுதல். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் மர்டர். ரைட்டா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷனில் டைப்ஸ் ஆஃப் கில்லிங்கும் வந்து கேட்பாங்க. ரைட்? பேரண்ட்ஸை கொண்டுட்டா என்ன, சிஸ்டரை கொண்டுட்டா என்ன, குழந்தையை கொல்றவங்களுக்கு என்ன பேர், ஒரே இனத்தவங்களை கொல்றதுக்கு என்ன பேர். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷனில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரைட்? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். மறுபடியும் செலக்ட் த இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட். அப்போ 3 வார்த்தைகள் வந்து கரெக்டாக இருக்குது. வாலண்ட்ரி, ஸ்டேஷ்னரி. டிக்ஷனரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா DICTIONARY. நம்ம இந்த நோட் பண்ணுவோம்ல, வார்த்தைகளுக்கு வந்து மீனிங் தேடுவோம்ல, அதுதான் டிக்ஷனரி. டெலிவரினா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பொருளை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, போய் கொடுக்கறது. ஸ்டேஷ்னரினா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேஷ்னரினா எங்கேயுமே நகராமல் இருக்கிறது, எங்கேயுமே நகராமல் இருக்கிறது. வாலண்டரினா விருப்பத்துடன் ஏதோ ஒன்று பண்ணுறது தான் வாலண்டரி. ரைட்? ஸோ இதில் எது மிஸ்டேக்கோடு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா C தான். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், 6th ஒன். மறுபடியும் இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்டு கேட்டிருக்காங்க. அப்போ 3 வார்த்தைகள் கரெக்டாக இருக்குது. எரோஷன், எரேசர், எரோடு. ஸோ எரோஷன்னா நிலம் வந்து பார்த்திங்கன்னா சுரண்டி போகிறது தான் எரோஷன்னு சொல்லுவாங்க. எரோடுன்றதும் அதே வார்த்தை தான். எரேசர்ன்றது அழிக்கிறது. எராட்டிக். ஸோ எராட்டிக் ஸ்பெல்லிங் வந்து பார்த்திங்கன்னா RR வரணும், ERRATIC. ஸோ எப்பயுமே ரிப்பீட்டட் வேர்ட்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிஸ்பெல்ட் வேர்டு வந்து கேட்குறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ எராட்டிக்னா என்ன அர்த்தம்னா அன்பிரடிக்டபிள், கணிக்க முடியாதன்னு அர்த்தம். ரைட்? கணிக்க முடியாத. நெக்ஸ்ட் 7th ஒன் பாருங்கள். இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்டு கேட்டிருக்காங்க. அதில் 3 வந்து கரெக்டாக இருக்குது. கமிட்மெண்ட் கரெக்டாக இருக்குது, பொக்கே கரெக்டாக இருக்குது, குவாரண்டைன் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த கொரோனா பீரியடில் குவாரண்டைன்னா உங்களுக்கு தெரியும், தனிமைப்படுத்துதல். பொக்கேனா வந்து பார்த்திங்கன்னா பூங்கொத்தை தான் நம்ம பொக்கேன்னு சொல்லுவோம். கமிட்மெண்ட்னா டெடிக்கேஷன். ரைட்? ஒரு விஷயத்தை நம்ம லவ்வோடு பண்ணுவோம்ல, அதுதான் டெடிக்கேஷன் சொல்லுவோம், அதை கமிட்மெண்ட்னு சொல்லலாம். டெடிக்கேஷன். டிவோஷன், வழிபாடு கூட கமிட்மெண்ட்னு சொல்லுவோம். ரைட்? சர்ச்சுக்கு போகிறது, தொழுதல், அப்புறம் சாமியை போய் வெள்ளிக்கிழமைனான்னு போய் பார்க்குறது, இது எல்லாமே எதில் வந்துடும் பார்த்தீங்கன்னா கமிட்மெண்ட்டில் வந்துடும். ரைட்? ஸோ டிவோஷன்னா நம்ம என்னது, ஒரு கடவுளை வந்து வேண்டுதல், ஒரு நேரத்தை குறிப்பிட்டு வேண்டுதல். ஸோ அதெல்லாம் கமிட்மெண்ட்டுக்குள்ளேயே வந்துடும். ப்ரொசீஜர், இந்த இடத்துல ப்ரொசீஜருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 E வரக்கூடாது, 1 E தான் வரும். ரைட்? ஸோ ப்ரொசீஜர். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். செலக்ட் த இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து 3 வார்த்தை கரெக்டாக இருக்குது. குஷன் கரெக்டாக இருக்குது. குஷன்னா ஸ்மூத்தாக இருக்கிற ஒரு சர்ஃபேஸை தான் குஷன்னு சொல்லுவாங்க. இந்த சோஃபா நல்ல குஷனோடு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கர்டைல்,
நீண்டுக்கிட்டே போகிறத கட் பண்ணுறது தான் கர்டைல். நீங்கள் எப்படி ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கணும்னா கர்டைல கட்டு டைல்னு ஞாபகம் வச்சுங்க. வால் நீளமாக வளர்ந்துட்டு போது அதை கட் பண்ணுற மாதிரி கணக்கு வச்சிங்க. அப்போ நீண்டு போகிறத கட் பண்ணுறதுக்கு பேர் தான் கர்டைல். ஸோ ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்குது, குஷனுக்கும் கரெக்டாக இருக்குது. கஸ்டடி அதுதான் தப்பு பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல யூ வந்து இந்த இடத்துல ஓ வரணும். அப்போ கஸ்டடினா என்ன? காவலில் வைக்கிறது தான் கஸ்டடி, ரைட்? அந்த இடத்துல தான் தப்பு இருக்குது. கஸ்டடுனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு தயிர், அந்த கட்டி தயிர் இருக்குல்ல, அதை தான் கஸ்டர்ட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், செலக்ட் த இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட். அப்போ மறுபடியும் 3 வார்த்தை கரெக்டாக இருக்குது. ரெஸ்பான்ஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஃபெலிசிட்டேட். ஸோ ஃபெலிசிட்டேட்னா என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். இப்போ தெரிஞ்சுக்கங்க, இந்த ஃபெலிசிட்டேட்னாலும் கங்க்ராச்சுலேஷன்னாலும் ஒன்று தான். ஒருத்தவரை பாராட்டுதலுக்கு பேர் தான் ஃபெலிசிட்டேட். ஸ்பெல்லிங் நோட் பண்ணிங்க, FELICITATE. இந்த இடத்துல என்ன மிஸ்டேக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆனிவர்சரி, ரைட்? ஆனிவர்சரிக்கு 2 எண் வரும். ஆனிவர்சரினா என்ன? ஆண்டு விழா, ரைட்? ஆண்டு விழா. ரைட், நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், மறுபடியும் இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட். இதில் எது கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள். ரொட்டேட், ரொட்டேட்னா சுழட்டுதல். ராட்டன், ROTTN, ராட்டன்னா அழுகி போகிறது, கெட்டு போகிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, பழம் அழுகி போச்சுன்னு சொல்லுவாங்கள்ல. ராட்டன் ஃப்ரூட்டுனா கெட்டு போன பழங்கள்னு அர்த்தம். கெட்டு போன, ரைட்? கெட்டு போன. ராபரி, ராபரேட்னா திருட்டு. ஆனால் ராபரிக்கு என்ன ஸ்பெல்லிங் வரணும்னு பார்த்தீங்கன்னா 2 B வரணும். ராபரி, ரைட்? ராபரினா 2 B வரணும். திருட்டுதல், திருட்டு பண்ணுறது. ரவுண்டுனா வட்டம், ரைட்? ஸோ இதில் எங்கே மிஸ்டேக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா Cல தான் மிஸ்டேக் இருக்குது, ரைட்? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், செலக்ட் த கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட். ப்ரொசீஜர், லேபிளிங், ப்ரிகாஷன்ஸ், ப்ரிசிபிடேஷன், ரைட்? ஸோ 12th முடித்த பசங்க, அதுவும் பயாலஜி குரூப்பு எடுத்த, அதாவது கெமிஸ்ட்ரி இருந்ததுன்னா உங்களுக்கு இதில் சில வார்த்தைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ப்ரொசீஜர்ன்றது அதுவும் நம்ம லேபில் பண்ணுவோம், லேபிளிங்கும் லேபில் பண்ணுவோம், ப்ரிகாஷன் லேபில் இருக்கும், ப்ரிசிபிடேஷன் இதையும் நம்மள லேபில் எல்லாமே கெமிஸ்ட்ரி லேபில் கேள்விப்பட்டது தான். ப்ரொசீஜர் நம்ம ஆல்ரெடி ஸ்பெல்லிங் பார்த்துட்டோம், இது கரெக்டாக இருக்குது. நம்மளை என்ன கேட்டிருக்காங்க? கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட். ஸோ ப்ரொசீஜர் கரெக்டு. லேபிளிங், லேபிளிங்க்கு ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா LABELLING. அது என்ன லேபிளிங்னா வந்து பார்த்திங்கன்னா சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்கள்ல, இப்போ எக்ஸாம் எழுத போகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை கொட்டாதீங்க, குப்பையை போடாதீங்க அப்படின்னு ஒரு போர்டு வச்சுருப்பாங்கள்ல, அந்த போர்டுக்கு, அந்த ப்ரிகாஷன் போர்டுக்கு பேர் தான் லேபிளிங்னு அர்த்தம், ரைட்? நெக்ஸ்ட்டு ப்ரிகாஷன். இந்த இடத்துல பாருங்கள் CO போட்டிருக்காங்க பாருங்கள், ப்ரிகாஷன். ஸோ ப்ரிகாஷன்னா என்ன? முன்னெச்சரிக்கை. இந்த இடத்துல PRECAUTION, ரைட்? இதுவும் எங்கே இருக்கும்? கெமிஸ்ட்ரி லேபில் இருக்கும். ப்ரிசிபிடேஷன், ரைட்? ப்ரிசிபிடேஷன்னா PRECIPITATION, ரைட்? இந்த மழைகளை வந்து பார்த்தீங்கன்னா அளக்கும் போது இந்த ப்ரிசிபிடேஷனை வச்சு தான் கணக்கு பண்ணுவாங்க. ஈரப்பதம், ப்ரிசிபிடேஷன் மீன்ஸ் ஈரப்பதம், ரைட்? நோட் பண்ணிங்க, PRECIPITATION. ஓகேவா? எல்லா வார்த்தைகளும் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் தான் எடுப்பாங்க. ஸோ அதை கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு படிங்க, ரைட்? நெக்ஸ்ட் ஒன், கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட். ஸோ கண்டினியூஸ்லி அப்படின்ற வார்த்தைக்கு கரெக்டான ஸ்பெல்லிங் கேட்டிருக்காங்க. CONTINUOUSLY. ஸோ 2 U வரும் ஓக்கு பக்கத்தில். ஏன்னா இந்த இடத்துல தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஓக்கு பக்கத்தில் 2 பக்கமும் 2 U வரும், ரைட்டா? 2 பக்கமும் U வரும், 2 நம்பரில் வரும். நோட் பண்ணிங்க, ரைட்? எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷன் B. நெக்ஸ்ட் ஒன், மறுபடியும் இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்டு கேட்டிருக்காங்க. சென்சிபிள். சென்சிபிள்னா கேர்ஃபுல் அப்படின்னு அர்த்தம். ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்குது. ஃபீசிபிள், ஃபீசிபிள்னா ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கேர்ஃபுல்னு தான் அர்த்தம். அதாவது 1 minute. ஸோ ஃபீசிபிள் மீன்ஸ் பாசிபிள்னு அர்த்தம்.
feasibleனா பாசிபிள்னு அர்த்தம், நடக்கக்கூடியன்னு அர்த்தம். ரைட். நெக்ஸ்ட் ஒன் கம்பேட்டிபிள். கம்பேட்டிபிள்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா TIBLE, இந்த இடத்துல TA போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, கம்பேட்டிபிள் TI. ரைட். இணக்கமான அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேட்டிபிள் அப்படின்னு அர்த்தம். ரைட். இணக்கமான. அக்சசபிள்னாலும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இணக்கமானது தான். ஓகேவா? ஒரு விஷயத்தை நம்மளால் அக்சஸ் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டோர் இருக்குது, அந்த டோருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஐடி கார்டை வச்சு அக்சஸ் பண்ண முடியும்னா என்ன, அதுவும் இணக்கமாக இருக்குது. அந்த போர்டு, அந்த ஐடி கார்டும் அந்த டோரும் வந்து பார்த்திங்கன்னா இணக்கமாக இருக்குது அப்படின்றது தான் அதுக்கான அர்த்தம். ஸோ ரெண்டுமே சேம் மீனிங் தான். இந்த இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா கம்பேட்டிபிள் TIBLE. ரைட். நெக்ஸ்ட் ஒன், ஸோ இன்கரெக்ட்லி ஸ்பெல்டு வேர்டு கேட்டிருக்காங்க. கலெக்ஷன், கன்சாலிடேஷன், கரஸ்பாண்டிங், கம்ப்ளைண்ட். ஸோ இதில் எங்கே மிஸ்பெல்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் தான். ரைட். ஸோ கரஸ்பாண்டிங். ரைட். இந்த இடத்துல 2 R வந்து ஒரு S வரணும். ரைட். அதுதான் கரஸ்பாண்டிங். கலெக்ஷன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகையான ஒரு தொகுப்பு. கன்சாலிடேஷன்னா ஒருங்கிணைக்கிறது. கன்சாலிடேஷன்னா எல்லாரையும் கூப்பிட்டு ஒருங்கிணைக்கிறதுக்கு பேர் தான் கன்சாலிடேஷன். கம்ப்ளைண்ட்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவரை பற்றி தவறு சொல்கிறது தான் கம்ப்ளைண்ட். அவர் தவறாக எதனா பண்ணியிருக்கலாம், இல்லை சும்மா குற்றம் கூறணுமே சொல்கிறது கூட கம்ப்ளைண்ட்டில் வந்துடும். கன்சாலிடேஷன் மீன்ஸ் ஒருங்கிணைந்த. ரைட். நெக்ஸ்ட் ஒன், மறுபடியும் இன்கரெக்ட்லி ஸ்பெல்டு வேர்டு கேட்டிருக்காங்க. இன்கரெக்ட்லினா தவறான வார்த்தை ஸ்பெல்லிங்கில் இருக்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிலீவ். பிலீவ்னா நம்பிக்கை, கரெக்டாக இருக்குது. எக்ஸிஸ்டன்ஸ். எக்ஸிஸ்டன்ஸ்னால் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? எக்ஸிஸ்டன்ஸ்னால் இருக்குன்னு அர்த்தம். நிறைய பேர் இங்கே ஏ வரணும்னு எதிர்பார்ப்பாங்க, பட் அந்த இடத்துல ஈ தான் வரும். ஸோ இந்த இதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. நெக்ஸ்ட் கேரண்டி. கேரண்டி. கேரண்டினா என்ன? உத்தரவாதம். ரைட். இந்த இடத்துல வெறும் ஏ மட்டும் போட்டிருக்காங்க, ஆக்சுவலாக UA வரணும். ரைட். ஸோ கேரண்டி. கான்சென்சஸ். கான்சென்சஸ்னால் என்னென்னா அக்ரிமெண்ட்டுன்னு அர்த்தம். நோட் பண்ணிங்க, இந்த வார்த்தையை நீங்கள் ஆன்டனியம்ஸ் சினானியம்ஸில் எதிர்பார்க்கலாம். ஸோ கான்சென்சஸ்னால் என்ன அர்த்தம்னா எல்லாருமே கூட்டாக சேர்ந்து ஒத்துக்கிறது தான் வந்து நம்ம கான்சென்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அக்ரிமெண்ட். சூட்டபிளான சினானியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட். நெக்ஸ்ட் ஒன், இன்கரெக்ட்லி ஸ்பெல்டு வேர்டு கேட்டிருக்காங்க. எம்ப்ராஸ், ஹராஸ்மெண்ட், சப்ரஸ், விட்னஸ். சப்ரஸ்ன்றது நம்ம ஆல்ரெடி பார்த்தது அடக்குமுறை. அடக்குமுறை தான் நம்ம சப்ரஸ்ன்னு சொல்லுவோம். விட்னஸ்ன்றது உங்களுக்கு தெரியும். ரைட். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹராஸ்மெண்ட். ஹராஸ்மெண்ட்னா ஒருத்தவங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை பண்ணுறது தான் ஹராஸ்மெண்ட். ரைட். கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது எல்லாமே ஹராஸ்மெண்ட்டில் வந்துடும். நெக்ஸ்ட்டு எம்பரஸ். இதில் தான் மிஸ்டேக் இருக்குது. இந்த இடத்துல 2 R வரணும். 2 R வரணும். ஸோ எம்பரஸ்னால் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா வெட்கப்படுதல். அதாவது வந்து ஒருத்தவங்க யாராவது ஒருத்தவங்க திட்டினாங்கன்னா நம்ம குனிங்கி போய் நிற்கிறோம்ல, அது பேர் தான் எம்பரஸ். அந்த சுச்சுவேஷன் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. அன்கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷன் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? எம்பரஸ் அப்படின்னு சொல்லுவோம். நோட் பண்ணிங்க, எக்ஸாமில் நீங்கள் கேட்கலாம், எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், 17. இன்கரெக்ட்லி ஸ்பெல்டு வேர்டு கேட்டிருக்காங்க. டிஃபயன்ஸ், பிரிட்டன்ஸ், ரிலையன்ஸ், ஏலியன்ஸ், அலையன்ஸ். ரைட். இந்த இடத்துல டிஃபயன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு. ரைட். எதிர்ப்பு, டிஃபயன்ஸ். ஓகேவா? டிஃபயன்ஸ் மீன்ஸ் எதிர்ப்புன்னு அர்த்தம். ஸ்பெல்லிங் நோட் பண்ணிங்க, DEFIANCE. ரைட்டா? இதுக்கு இன்னொரு வார்த்தை இருக்குது பாருங்கள், டிஃபை. இந்த டிஃபையை வந்து நம்ம ஆல்ரெடியே வந்து ஒரு கிளாஸில் பார்த்துருப்போம். டிஃபைன்றது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ஓபேன்னு அர்த்தம். ஒருத்தர் சொல்கிறாரு, அதை மதியாமல் நடக்கிறது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? டிஃபைன்னு சொல்லுவோம். ஸோ இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், ஏன்னா இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். அப்போ 2 தாட்டி கேட்டிருக்காங்கன்னா பார்த்துங்க. ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், பிரிட்டன்ஸ். இதுக்கு என்ன ஸ்பெல்லிங்னு பார்த்தீங்கன்னா PRETENSE. இந்த இடத்துல AN கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கு பதிலாக EN வரணும். அப்போ பிரிட்டன்ஸ்னால் என்ன அர்த்தம்னா பாசாங்கு காட்டுறது. அதாவது ஒரு விஷயம் உண்மையாக இருக்காது, அதை உண்மை மாதிரி காட்டுறது தான் என்னது? பிரிட்டன்ஸ். ரைட்டா? ஸோ எக்ஸாமில் மீனிங் அதிகமாக கேட்டது கிடையாது. ஸோ வார்த்தை அதோட ஸ்பெல்லிங்கை நோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ரிலையன்ஸ். ரிலையன்ஸ்னால் என்ன? நம்பிக்கை.
ரிலையன்ஸ்னால் என்ன? நம்பிக்கை. அலையன்ஸ்னால் கூட்டணி. அலையன்ஸ்னால் என்ன? கூட்டணி. ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. செலக்ட் த இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்டு கேட்டிருக்காங்க. இதில் வந்து எது தவறான ஸ்பெல்லிங்கில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்யூஷன், பிரில்லியன்ட், ஸ்க்ரூட்டனி, அபண்டன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், அபண்டன்னா தொலைஞ்சு போகிறது, இல்லைன்னா கைவிடுதல். தொலைஞ்சு போகிறது, கைவிடுதல், இந்த ரெண்டு வார்த்தையும் நோட் பண்ணிங்க. ரைட். அபண்டன் மீன்ஸ் தொலைந்து போகிறதல் இல்லை கைவிடுதல். இந்த இடத்துல ஏ வரக்கூடாது, ஓ வரணும். ABANDON, அபண்டன். நெக்ஸ்ட் ஸ்க்ரூட்டனி. ஸ்க்ரூட்டனினா இதுவும் இம்பார்ட்டண்டான வேர்டு, கண்காணிப்பு. ரைட். ஸ்க்ரூட்டினா என்ன அர்த்தம்னா இதில் ஏதாவது தவறு இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு பேர் தான் ஸ்க்ரூட்டினி. ரைட். கண்காணிப்பு, ரொம்ப கவனமாக பார்க்குறது. பிரில்லியண்ட்னா அந்த வார்த்தைக்கு மீனிங் உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு இல்யூஷன். இல்யூஷன்னா தமிழில் வந்து மாயைன்னு சொல்லுவாங்க. அது மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கும். ரைட். இப்போ நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு போஸ்டிங்கில் இருக்கிற மாதிரி கனவு காணுவீங்கல்ல, ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இல்யூஷன். அதுவே பாசிட்டிவாக யோசிக்கிறது தான் இல்யூஷன்னு சொல்லுவாங்க. ஸோ நல்ல மாதிரி இருக்கிற கனவை தான் இல்யூஷன்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிங்க, எக்ஸாமில் கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், மறுபடியும் இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்டு கேட்டிருக்காங்க. வேல்யூபிள், இன்ஃபெக்ஷியஸ், ப்ரீஷியஸ், ஸ்பெஷல். ஸோ இதுக்கான ஆன்சரை வந்து நீங்களே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ எல்லா வேர்டுமே வந்து இதில் ஈஸியான வேர்டு தான். மீனிங் மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ வேல்யூபிள்னால் வந்து பார்த்திங்கன்னா விலை இருக்கக்கூடியது, அதாவது வந்து பார்த்திங்கன்னா விலை உள்ள ஒரு பொருளை தான் வேல்யூபிள் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஃபெக்ஷியஸ்னால் பாதிப்பு. ரைட். பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு வைரஸாக இருக்கலாம், பாக்டீரியா இருக்கலாம், உயிரினமாக இருக்கலாம், ஏதோ ஒன்று இன்ஃபெக்ஷியஸ். ரைட். பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய. நெக்ஸ்ட் ப்ரீஷியஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா விலையை வந்து அதுக்கு நிர்ணயிக்கவே முடியாது, அந்தளவுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கிறது தான் ப்ரீஷியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல்னால் சிறப்புன்னு உங்களுக்கு தெரியும். இதில் எதில் ஸ்பெல்லிங் தவறாக இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ரைட். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் பாருங்கள். செலக்ட் த இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்டு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 3 வார்த்தைகள் வந்து கரெக்டான மீனிங்கில் இருக்குது, கரெக்டான ஸ்பெல்லிங்கில் இருக்குது. மிஸ்அலையன்ஸ், மிஸ்கிரியன்ட், மிஸ்ரெப்ரசன்ட். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. அப்போ எது தப்பாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்சலேனியஸ். நீங்கள் காலேஜ் படிக்கிற பசங்க, ஸ்கூல் படிச்சு வந்த பசங்களுக்கெல்லாம் தெரியும் மிஸ்சலேனியஸ் ஃபீஸ்ன்னு ஒன்று கலெக்ட் பண்ணிடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதர, அதாவது முக்கியமான ஃபீஸை தவிர்த்து மிச்சம் இருக்கிற ஃபீஸை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், மிஸ்சலேனியஸ் ஃபீஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதர அப்படின்னு அர்த்தம். அதில் எல்லாமே வந்துடும். ரைட். உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக புக்கு கொடுத்தாங்கன்னா அந்த புக்கு காஸ்ட் வந்துடும், நோட் புக் கொடுத்தாங்கன்னா அதோட காஸ்ட் வந்துடும். ஸோ இதெல்லாமே மிஸ்சலேனியஸில் வந்துடும். எதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேரான கணக்கில் காட்ட முடியாதோ அதை தான் வந்து மிஸ்சலேனியஸ் ஃபீஸ்ன்னு காட்டுவாங்க. மிஸ்அலையன்ஸ்னு வந்து தவறான கூட்டணி. இந்த மிஸ்ன்ற ப்ரிஃபிக்ஸ் வந்தாலே அது வந்து மிஸ்டேக்குன்னு அர்த்தம், தவறுன்னு அர்த்தம். ரைட். இதை நோட் பண்ணிங்க. அப்போ மிஸ்அலையன்ஸ்னால் என்ன அர்த்தம்னா தவறான கூட்டணி. அலையன்ஸ்னால் நம்ம ஆல்ரெடி கூட்டணின்னு பார்த்தாச்சு. மிஸ்கிரியன்ட்னா தவறான நபர்னு அர்த்தம். மிஸ்கிரியன்ட்னா தவறான நபர். நோட் பண்ணிங்க. CREANT. சார் இங்கே ஏதோ ஒரு வார்த்தையை வந்து தவறாக போட்டுட்டாங்கன்னு நீங்கள் பார்த்தவொடனே நிறைய பேருக்கு அப்படி தான் தோணும். ஸோ மிஸ்கிரியன்ட்ன்றது கரெக்டான ஸ்பெல்லிங்கில் உள்ள வார்த்தை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா தவறான நபர்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு மிஸ்ரெப்ரசன்ட், தவறாக சித்தரிக்கிறது. ரைட். தவறாக சித்தரிக்கிறத தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், மிஸ்ரெப்ரசன்ட்னு சொல்லுவோம். ரைட்டா? சரி, ஓகே. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பரில் வர்றது. ரைட். இந்த 4 வார்த்தையை எங்கேருந்து எடுத்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்லேருந்து எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த 4 வார்த்தை வந்து கெமிஸ்ட்ரி லேப்லேருந்து எல்லாமே எடுத்திருப்பாங்க. ஸோ உங்களுடைய டே டு டே லைஃப்பில் என்னென்ன இடத்துல நீங்கள் வார்த்தைகள் பார்க்குறீங்களோ அந்த வார்த்தைகள் தான் கேட்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் புக்கை நல்லா ப்ரிஃபர் பண்ணிங்க. அதே மாதிரி ரொட்டீனாக நீங்கள் எங்கெங்கெல்லாம் போகிறீங்களோ அதோடைய ஸ்பெல்லிங்ஸ்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிங்க. மோரோவர் நீங்கள் 2 கொஸ்டின்ஸுமே நீங்கள் கிராக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரைட். ஓகே. இந்த கிளாஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுங்க. ஸோ கண்டினியூஸாக உங்களுக்கு நம்ம கிளாஸ் கொடுத்துட்ருக்கலாம். அதே மாதிரி வந்து நம்மளுடைய சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னும் இந்த சீரீஸில் இன்னும் 5 கிளாஸஸ் பெண்டிங் இருக்குது.
ஸோ அதையும் நம்ம எஸ்எஸ்சி ஜிடிக்கு ஒரு 15 டேஸ் எக்ஸாமுக்கு 15 டேஸ்க்கு முன்னாடியே நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இங்கிலீஷ் ஓல்டு கொஸ்டின் பேப்பர், அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நம்ம வந்து ரிவிஷன் கொடுத்துடலாம். ஓகே, தேங்க்யூ.